Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம மஞ்சள் பால் மிளகுத்தூள சேர்த்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இத கோல்டன் மில்க்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். டெய்லி காலையில இத ஒரு கப் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டைஜஷனையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மஞ்சள் பால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இடிக்கிற கல் தேவை. அது கூட ஒரு பீஸ் அளவுக்கு மஞ்சள் தேவை. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு தேவை. இப்போ இந்த மஞ்சள் துண்டை வந்து நம்ம இந்த இடிக்கிற கல்லில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக தட்டிடுங்க. ஒரு 1 நிமிஷம் போல் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. நமக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மஞ்சள் தூள் கிடச்சிருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அகைன் நல்லா தட்டிடுங்க. இதையும் நல்லா ஃபைன் பவுடராக இடித்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மஞ்சள் மிளகு பொடி மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த அளவு குவான்டிட்டியில் நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல் இந்த மஞ்சள் மிளகு பொடி மிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம போய் மஞ்சள் பால் செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் ஒரு களிமண்ணால் செஞ்ச ஒரு டீ கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டீ கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மிளகுத்தூள் சேர்த்துருங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சின சூடான பால் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இது கூட ஏதாவது ஸ்வீட்னிங் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே இந்த பாலை அப்படியே குடிக்கிறது தான் எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியான ப்ராக்டிஸ். இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த மஞ்சள் பால் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.